உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸ்ல வந்து பக்தர்கள் காமனா கேட்குற டவுட் வந்து, பர்ட்டிகுலரா இந்த தர்ஷனத்துக்கு இப்போ நாங்க புக் பண்ணோம். நெக்ஸ்ட் எப்போ புக் பண்ணணும்? அதுபோல தர்ஷனம் டு தர்ஷனம் எத்தனை நாள் கேப் இருக்கணும்? சேவா எலக்ட்ரானிக் டிப்ல செலக்ட் ஆயிட்டோம்னா நெக்ஸ்ட் எப்போ திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணணும்? இது போல காமனா பக்தர்கள் கேட்கறது தான் டவுட்ஸ் வந்து. ஜென்ரலா தர்ஷனத்துக்கு தர்ஷனத்துக்கு கேப் பண்றது பார்த்தோம்னா, இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி இப்போ சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, ஸோ அதில் செலக்ட் ஆயிட்டு நம்ம தர்ஷனத்துக்கு என்னைக்கு தர்ஷனத்துக்கு போகிறோமோ அன்னையிலேருந்து நெக்ஸ்ட் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 180 டேஸ் 6 months கேப் இருக்கணும். சுப்ரபாத சேவா, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவா, தோமால சேவா இருக்குல்ல, ஸோ இதுக்கு லக்கி டிப்ல செலக்ட் ஆயிட்டோம்னா 180 டேஸ் 6 monthsன்றது மஸ்டாக கேப் இருக்கணும். ஆன்லைன் ஆனாலும் சரி, ஆஃப்லைன் ஆனாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி 6 months கேப். நெக்ஸ்ட் வந்து ஆர்ஜித சேவாஸ் இருக்குல்ல, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கர சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். ஸோ இதில் ஒன்ஸ் ஒரு வாட்டி புக் பண்ணோம்னா இதுவும் 6 months 180 டேஸ் மஸ்டாக கேப் இருக்கணும் நெக்ஸ்ட் புக்கிங்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 months ஒரு சேஞ்ச்ன்றது ஆன்லைனில் தர்ஷனம் புக் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்ச்ன்றது பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோம்னா 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு வாட்டி புக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டைம் அந்த 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன் புக் பண்ணுறதுக்கு 120 டேஸ் கேப் இருக்கணும். 120 நாள் 4 months கேப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் 2 months ஜென்ரலாக பார்த்தோம்னா இது வந்து 1 month 30 டேஸ் தான் கேப் இருந்தது. ஆனால் இப்போ லாஸ்ட் 2 months பார்த்தோம்னா 4 months கேப் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ணோம்னா என்னைக்கு தர்ஷனத்துக்கு போகிறோமோ அன்னையிலேருந்து நெக்ஸ்ட் புக் பண்ணுறதுக்கு 4 months கேப் இருக்கணும். அங்க பிரதட்சணம் அங்க பிரதட்சணம்னு பார்த்தோம்னா என்னைக்கு புக் பண்ணோம்னா, அதாவது என்னைக்கு புக் பண்றோமோ அன்னைக்கு கவுண்ட் கிடையாது. அது எந்த தர்ஷனமா இருந்தாலும் சரி, நம்ம என்னைக்கு தர்ஷனத்துக்கு போறோமோ அன்னையிலேருந்து கவுண்ட். அங்க பிரதட்சணத்துக்கு 90 டேஸ் கேப் இருக்கணும், 3 months. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு கோட்டா கூட 90 டேஸ் 3 months கேப் இருக்கணும். அதே போல 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு 30 டேஸ் 1 month கேப் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அலிப்பிரில விசேஷ ஹோமம் நடக்குதுல்ல, ஸோ அதில் வந்து 2 பேர் பக்தர்களுக்கு 1600 rupees பே பண்ணுறோம். 300 rupees தர்ஷனில் அலோவ் பண்ணுவாங்க. அது கூட இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா 30 டேஸ் 1 month கேப் இருக்கணும். ஓகேங்களா? அலிப்பிரியில் நடக்கிற ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமத்தில் நம்ம என்னைக்கு போகிறோமோ அன்னையிலேருந்து நெக்ஸ்ட் 30 டேஸ் கேப் இருந்து திருப்பி நம்ம புக் பண்ணலாம். அதே போல் ரூம் புக்கிங் கூட நம்மளுக்கு 30 டேஸ் கேப் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவாரி சேவா இருக்குல்ல, சேவக்ஸ் வாலண்டரி சேவா பண்ணுறவங்களுக்கு 90 டேஸ் கேப் இருக்கணும். 3 months கேப் இருக்கணும். ஒன்ஸ் இப்போ நம்ம சேவா பண்ணிட்டு நம்ம எண்டிங் டேட் என்னைக்கு சேவா முடியுதோ அன்னிலிருந்து 90 டேஸ் கேப் இருக்கணும். அதே போல ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்ரீவாணி தர்ஷனத்துக்குன்றது அந்த கேப்னு பார்த்தோம்னா ஜென்ரலா அது ஒரு மினிமம் ஒரு 7 டேஸ் கேப் வச்சிருக்காங்க. ஒன்ஸ் இப்போ வந்து ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன்ல நம்ம புக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் புக்கிங்க்கு ஒரு 7 டேஸ் கேப் இருக்கிற மாதிரி புக் பண்ணா புக் ஆகுது. அதே போல எஸ்எஸ்டி நம்மளுக்கு வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு கூட கொடுக்குறாங்கல்ல பூதேவி காம்ப்ளெக்ஸில். ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது 30 டேஸ் கேப் இருக்கணும். இன்னைக்கு டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போனோம்னா நெக்ஸ்ட்டு 30 டேஸ் கேப் இருந்து திருப்பி 30 டேஸ் கழிச்சு நம்ம தர்ஷனத்துக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் பார்த்தோம்னா ஃப்ரீ தர்ஷனத்துக்கு எந்த கேப்பும் கிடையாது. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தர்ஷனம் இருக்குல்ல, அதுக்கு வந்து எந்த கேப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பர்டிகுலராக ஒரு தர்ஷனத்துக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அங்க பிரதட்சணம் அதுக்கு வந்து 90 டேஸ் கேப் இருக்கணும்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் தர்ஷனத்துக்குன்றது ஒரே மாசத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 6லேருந்து 7 தர்ஷனத்துக்கு கூட போகலாம் ஒரே மாசத்துல. அதாவது பர்டிகுலரா ஒரே தர்ஷனத்துல கிடையாது, அதாவது ஒரே புக்கிங்ல கிடையாது. 300 rupees புக் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா 500 rupees விர்ச்சுவல், இல்லைன்னா ஆர்ஜித சேவா, இது போல டிஃப்ரெண்ட் ஒன்றுனா ஒரே மாசத்துல
ஒரு 5-6 தர்ஷனம் கூட பார்க்கலாம். ஆனா பர்டிகுலரா ஒரு தர்ஷனத்துக்கு ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த டேஸ் கேப்ன்றது மஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்கிற டவுட்ஸ் இது. எத்தனை நாள் கேப் இருக்கணும்ன்றது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கேப்ல பார்த்தோம்னா ஒரு சேஞ்சுன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 2 months ₹500 விர்ச்சுவல் சேவா தர்ஷனன்றது நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் 4 months கேப் வச்சிருக்காங்க. 120 days கேப் இருக்கும். இதுதான் அப்டேட். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.